இந்த நேரத்துலையும் the topic for today is இன்னைக்குலேருந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் லைஃப் இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ். லைஃப் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோடு சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பதை பார்க்கும்போது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஆவியானவரோடு நாம் எப்படி சேர்ந்து அவரோடு சார்ந்து வாழ்வதை குறித்து. ரோமர் புத்தகத்தை பார்க்கும்போது அதில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. ஆனால் the first 8 chapters are very crucial. 8, 10, 12 அப்படியாக பார்க்கும்போது they are very crucial என்று அறிந்திருக்கிறோம். பால் ரோமருக்கு எழுதுகிற காரியங்கள் இதுதான். நீங்கள் மாம்சத்தினாலே நடவாமல் ஆவியிலே நடங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 3 காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரம் ஒரு குயிக் சம்மரி அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, he's talking about the relationship with God. ஆண்டவரோடு நாம் இருக்கிற ஐக்கியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். We are no longer slaves to sin, but we live in Christ என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, நாம் பாவத்துக்கு அடிமை அல்ல, we are no longer என்று சொல்லும்போது right now இந்த நேரத்திலேருந்து நாம் பாவத்துக்கு அடிமை அல்ல, but we are in relationship with Christ. அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் முழுவதுமாக அது முக்கியமான மையமாக இருக்கிறது. 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறாரு, இட் இஸ் நாட் அபவுட் கீப்பிங் த லா, நாம் கடமை என்று சொல்லிக் கொள்ளுவதோ ஒரு கொள்கை என்று சொல்லிக் கொள்ளுவதோ அது கிடையாது. இட் இஸ் பை லிவிங் இன் த ஸ்பிரிட், ஆவியிலே நாம் வாழுவது தான் அது ஒரு விடுதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நாம் அறிந்திருக்க வேண்டும், he is not stopping there. அந்த இடத்துல அவர் பவுல் அந்த இடத்துல நிறுத்தவில்லை. he is continuing his talk, in continuing his discussion, saying that உங்களுக்கு வல்லமை கிருபை எல்லாமே எங்க இடத்துல வருதுன்னா கர்த்தரிடத்துல இருந்து. the Holy Spirit is the one who gives you the strength என்று சொல்லுகிறார். 8வது அதிகாரத்துல இன்னும் அதிகமாக he talks about ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். So living in the spirit or living a life for Christ, ஆண்டவருக்கென்று வாழுகிற ஒரு காரியம், ஆண்டவருக்கென்று வாழுகிற ஒரு ஜீவிதம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக வந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்விதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் நம்முடைய நேச்சுரல் லைஃப்ல எவ்விதமாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. how are things in our life being transformed from the spiritual sense to the natural sense? நம்ம நினைப்போம், ஓகே சர்ச்சுக்கு வரோம், அப்படி உட்காரோம், we are just being a Christian. But when we go out into the world, அந்த உலக பிரகாரமான காரியத்தோடு சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லைனா are we really living according to the scriptures என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிக்கலாம் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் chapter 8 verses 1 onwards. We will deal with a few verses and then we will go into the next session. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமலும் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா he continues in the 2வது வசனத்துல வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து என்ன செய்துட்டு விடுதலையாக்கிட்டு. ஹல்லேலூயா. No, that is the freedom that Jesus gave to us. ஆண்டவர் நமக்கு அந்த விடுதலை எதில இருந்து கொடுத்தாருன்னு சொன்னா, not just from the sinful world, நம்முடைய பாவ வாழ்க்கையில இருந்து மட்டும் அல்ல, நம்ம லா என்று நினைத்து கொண்டிருக்கிறது, நம் கொள்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த யூதர்களுக்கு அவர் சொல்லுகிற வேளையில மோசேயிக் லாவை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். நாம் அதை குறித்து சிந்திக்கிற வேளையில it is the law that is governing our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கென்று சில நியமங்களை வைத்திருக்கிறோம், நாம் நமக்கென்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறோம். ஆனா அது ஆவிக்குரிய ரீதியில நாம் பார்க்கும்போது are they aligned with what God wants to do in our life? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏவுகிற காரியங்களை அனுசரித்து அதற்கு நிகராக இருக்கிறதா, or is it in tandem with what God wants to do in your life என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும்.
You know, when Paul talks to these Romans, அவருக்கு நமக்கு தெரியும், he goes and addresses to the Romans. அவர் போகிறது, it was in the plan of God. It is in the plan of God. I always tell people, you know, God did not create you and make a purpose. உங்களை செய்துட்டு, okay, இவரை செஞ்சிட்டோம், என்ன செய்யலாம், இவரை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கல. He made a purpose and then he created you. No, that's why the Bible says, even before you are born, I knew you. நீ கர்ப்பத்தில் தரிப்பதற்கு முன்பதாகவே God knew நீங்க எதுக்காக, what is your purpose in this life. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறோம்னு சொன்னா, we have been tormented. நம்ம அங்கே இங்கே சிதறடிக்கப்பட்டு சத்துருவின் சோதனைகளுக்குள்ளாக இடப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் ரீதியிலும் வாழ்க்கையின் முறைகளிலும் அங்கே இங்கே மாட்டிக்கொண்டு we are sometimes not able to achieve what we want to do and what God wants to do in our life. 7வது அதிகாரத்தில் he talks about the weakness of the law என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறார். அதை பார்த்துவிட்டு will come back to chapter 8. 7வது அதிகாரத்தில் when he talks about the weakness of the law, அவர் சொல்லுகிறாரு, it cannot impact the spirit. நம்முடைய ஆவியானவரை அது எதுவுமே செய்ய முடியாது. Law is a law. It can only impact the flesh. Now the Spirit can help you overcome the flesh. Hallelujah. That is the power of the Holy Spirit within us. It can have dominion over the law. It can have dominion over the sin. அதுதான் இங்கே சொல்லுகிறது. For the law of the sin, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரண என்பதிலிருந்து விடுவிக்கிறது. Hallelujah. It is the freedom that God gives you. அந்த விடுதலை எவ்விதமாக வருதுன்னு சொன்னா, when we look at our mind, நம்முடைய சிந்தனையை பார்க்கும்போது, it gives you an understanding நம்முடைய சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி, our mind enacts and helps the body to act. நம்முடைய சிந்தையில என்ன வருகிறதோ அதுதான் நம்முடைய மாம்சத்துல அது கிரியையாக மாறுகிறது. அப்போ அந்த லா என்பது நமக்கு என்று வைத்து வைக்கிற நேமம் நம்முடைய மனசுல இருக்கிறது. ஆகையாதான் பால் சொல்லுகிறார், 8வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுகிறார், for those who live according to the flesh. 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். So it says to mind the things of the flesh என்று சொல்லுகிறது. இன்னும் another version says you have set your mind அப்படி என்று சொல்லுகிறது. Sometimes we set our mind, இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி we already set. உங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சிலர் 1 month பிளானிங் ரெடியாக வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் this is what is going to happen. So we are setting, we are known to be setting. நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் செட் பண்ணியே பிளான் பண்ணியே அநேக காரியங்களை பழகிவிட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, where are you setting your mind? That is the question Paul is asking. Paul அதான் நம்முடைய இடத்துல கேட்கிறார், நீ உன்னுடைய மனதை எந்த இடத்துலப்பா செட் பண்ணியிருக்க? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். The thinking is what Paul is more concerned about. நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம். We are very much prone into thinking. சிந்தனை. ஒரு கோவிட் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிடுறோம். எங்கன்னா சிஎன்என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்டிடிவி முடித்து, சிஎன்ஏ முடித்து, மலேசியா நியூஸ் முடித்து, அப்புறம் அதெல்லாம் அல்ஜசீராவும் முடித்து, எல்லா நியூஸையும் பார்த்துட்டு are there any loopholes? அதுதான் நம்ம பார்ப்போம். No, our mind is always, I'm talking about me also. இந்த நியூஸில் நேற்று தினத்தில் there was a change in rule. 0059க்கு அப்புறம் nobody can enter. Somebody was stuck in another country. We were trying to see ஏதாவது நியூஸில் ஏதாவது சின்ன ஒரு ரூல் மாற்றம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. Our mind is always set on things that we desire. இன்னைக்கு உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, what God is wanting to know is, நீங்க உங்களுடைய மனதை எங்க செட் பண்ணியிருக்கீங்க? எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கீங்க? Where have you set your mind?
or those on the things that God is wanting to do, or நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாகிலும் ஏதாகிலும் செய்து we can just go around என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? ரோமர் 7வது அதிகாரத்தில் பால் ஒரு சின்ன ஒரு புலம்புகிறார். 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் என்ன செய்றேன்னு எனக்கே புரியலப்பா. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் பரோட்டா சாப்பிடணும்னு நினைச்சேன், நான் வெறுக்கிறதே செய்கிறேன். ஆனா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். I mean, I'm just paraphrasing for understanding. ஹோட்டலுக்கு போறீங்க, இங்கேருந்து போகும்போது பரோட்டா சாப்பிடணும், நல்ல பரோட்டா மட்டன் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு போறீங்க. The moment you enter, you are like, நல்ல ஸ்மெல் டிஃப்ரெண்டாக வருது, அப்படியே பிரியாணி சாப்பிட்ருவோம். பிரியாணி சாப்பிட்ட பிறகு யோசிப்பீங்க, நான் எதுக்கு இங்கே வந்தேன்? I came to eat பரோட்டா. ஆனால் முடிஞ்சதோ I ate பிரியாணி. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். How many times in our life, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறதை செய்திருக்கிறோம்? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் சரி நம்ம ஹஸ்பண்டுக்காக செய்கிறோம், நம்ம மனைவிக்காக செய்கிறோம்னு விட்டு கொடுத்து செய்திருக்கிறோம்? எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நான் விருப்பமே இல்லைப்பா, இருந்தாலும் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லி செய்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு டேலி போட்டிங்கன்னா the things that Paul says is equivalent to our life. நம்முடைய வாழ்க்கையிலும் பால் சொல்லுகிற காரியங்கள், நான் விரும்பாத விஷயங்களை அநேக நேரத்தில் செய்கிறேன். பால் ஒரு அப்போஸ்தலன் என்று அறிந்திருக்கிறோம். so much he was involved. அநேக காரியங்கள் ஆண்டவர் அவனை தொட்டார். The problem isn't the lack of desire. அவனுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது, நமக்கும் அந்த வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவருக்கு என்று ஏதாகிலும் செய்ய வேண்டும், நான் ஏதாகிலும் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். that is the purpose. அதற்காக தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதற்காக தான் நான் சபையாக கூடி வருகிறோம். ஆண்டவரே உமக்கென்று நான் ஐ நீட் டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் யூ. முதலாவதாக. ரெண்டாவது, ஐ நீட் டு டூ சம்திங் ஃபார் யூ. ஆண்டவரே உமக்கென்று நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. யூ ஹேவ் த டிசைர் ஜஸ்ட் லைக் பால். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the problem is not the knowledge. ரெண்டாவது, the knowledge is not the problem. உங்களுக்கு ஞானம் இருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். that is not the problem. The problem is the lack of power. நமக்கு அந்த வல்லமை இல்லைங்க. We don't have the power to overcome. Exactly what Paul is saying. Paul அதான் சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனப்பா, I have the desire to do greater things for God. ஆண்டவருக்கு என்று ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் இருக்கிறது, என்னதாகிலும் செய்து விட வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. ஆனாலும் நான் செய்யும்போது it is not happening as I wanted. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? there is something that I can relate. நான் இதை ரிலேட் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சில காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏதாவது வாஞ்சியோடு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. ஏன்னு சொன்னா, we sometimes don't own the things we have. நமக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், ஒருவேளை சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம். the small things we don't want to say this is me, இதுதான் நான் என்று சொல்லாம, இல்லை நான் இது இல்லை. we are in self denial a lot of times. அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், it is no longer I who is doing, but it is the sin in me. எனக்குள்ளாக இருக்கிற பாவம் அதை செய்ய வைக்கிறது. The problem is not law. The problem is not what you are. The problem is the sin within us. நம்ம அநேக நினைப்போம், கிறிஸ்தவர் ஆகிட்டா பாவமே நமக்குள்ள இருக்காதோ அப்படின்ட்டு. No, we need to deal with it in every situation. We need to deal with it in ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் ஒரு நேரத்திலையும் நாம் அதை கொண்டு வர வேணும். C.S. லூயிஸ் என்ற ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் இந்த விதமாக சொன்னார், no man knows how bad he is. Let me repeat that. No man knows how bad he is. நாம் எவ்வளவு கெட்டவங்க அப்படின்னு நமக்கு எப்பவும் தெரியாது. ஏன்னா we have never tried to be good enough. ஏன்னா நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது. we have never tried.
நம்ம எங்க இருக்கிறோம்னா we have always been dealing with what we have, what we are, what we have. ஆனா இன்றைக்கு ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமலும் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். எப்படி செய்தார் என்று சொன்னா 3வது வசனத்துக்கு போலாம். 2வது 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அவர் விடுதலையாக்கினார். Hallelujah. That's the first thing. Next. அந்தபடியே மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He has completely condemned sin and the flesh. And that is why we call Jesus. 4வது வசனம் இப்ப படிக்கும்போது, ஆகையால் that is why மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியிலே நடக்கக்கூடும். No, it is not by our strength. நம்முடைய பலத்தால் அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். Hallelujah. இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவித்திருக்கிறார். It is by his strength, it is by the strength in the spirit that God has given us. ஆவியினாலே மட்டுமே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியில் நடக்கிற நிமித்தத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றபடி அப்படி செய்தார். 5th verse and 6th verseல இருந்து படிச்சீங்கன்னா you'll know God has been doing this for only one purpose. ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் விடுதலையோடு ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், விடுதலையோடு ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்ய வேண்டும். ஆகையால் let us not hold ourselves. நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ என்னால முடியலையே என்று சொல்லும்போது, yes we agree that we are weak. நம்முடைய மாம்சத்திலே நாம் பலவீனர்களாக தான் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். But in the spirit, when we strengthen ourselves, நாம் பலப்படும்போது, நாம் ஆவியிலே பலப்படும்போது, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். Hallelujah. It is not that spirit is different, spirit world is different, நம்ம இந்த world is different, so we are segregating. நம்ம வந்து spirit worldல இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணுவோம், கைத்தட்டி ஆராதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அதுக்கு பிற்பாடாக போயிட்டோம்னா we are into another world. Spirit world can wait until the next Sunday. இல்ல, it is one and the same. Hallelujah. We are making that distinction. நம்ம தான் ஒரு லாவை கொண்டு வந்திருக்கிறோம், நம்ம தான் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறோம். ஆவியானவரே நீங்க இங்கே இருந்துக்கோங்க, வீட்டில் இருந்துக்கோங்க, you don't come with me என்று சொல்லிட்டு are we going to our jobs? நம்முடைய வேலைக்கு அவிதமாக போகிறோமா? Or are we going to our houses, வேற வீடுகளுக்கு போகிற வேளையில ஆவியானவரே நான் உங்களை ஆராதிச்சிட்டேன் அவ்வளவுதானா? We need God in every day of our life. தினந்தோறும் நமக்கு ஆவியானவருடைய ஏவுதல் வேணும், தினந்தோறும் அவருடைய பிரசனம் வேணும், தினந்தோறும் அவருடைய இந்த மெல்லிய சத்தத்தின் ஒரு கைடன்ஸ் வேணும். தினந்தோறும் மட்டும் அல்ல, ஒரு வினாடி பொழுதிலும் வேணும். That is what is called by living in the spirit. அதுதான் living in the spirit என்று சொல்லுகிற காரியம். Now that is why we need to live in the spirit. அதனால தான் நாம் we have to live in the spirit. ஏன்னு சொன்னா it is a connectivity, ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிறது. It is a connection that we create with God. அது மாம்சத்தால முடியாது, அது மாம்சத்தால முடியாது. அப்படியே கண்டினியூஸா வாசிக்கலாம். 6, 7, 8, 9. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின் சிந்தனையோ மரணம். it is not going to lead us anywhere. மாம்சத்தின் சிந்தனையை வைத்து கொண்டு இருக்கிற வேளை எங்கேயுமே அது எடுத்துக்கொண்டு போறதில்லை. அது எங்க கொண்டு போகும்னு சொன்னா it is going towards death, which is not a right thing for us at this moment. What we need to focus on, எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை, அமைதி, ஷாலோம், பீஸ், அதை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார்.
அடுத்த வசனம் வாசி. எப்படி என்றால் எப்படின்னு சொன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை நாம வைக்கணும்னு சொன்னா we are actually பகைக்கிறோம், ஆண்டவரை பகைக்கிறோம். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஓகே, he makes a conclusion here. சரிப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன். Now if Christ is in you, ஆண்டவர் எதற்காக செய்தார்? எல்லாத்தையும் உங்களுக்கு விடுதலைக்காக செய்தார். So you are called to remove all the thinking in the flesh and come into the understanding of Christ and the spirit that is going to operate in you. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு he says, now எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, மேலும் கிறிஸ்து உங்களிடத்திலிருந்து சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியினாலும் நீதியினாலும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். நோ, அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நோ, we might be thinking we are weak, we might be thinking we are down. ஆனா ஆவியானவரோடு நீங்க பேசுகிற வேளையில, ஆண்டவரோடு நீங்க பேசுகிற வேளையில, இயேசுவே என்று கூப்பிடுகிற வேளையில, there are things that will change in the spirit world. நம்முடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கிற காரியங்கள் மாறும். That is when we know that we are putting to death the flesh in us. நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள், நம்முடைய செல்ஃபான காரியங்கள். So we need to have something called self displacement என்று நாம் அறிய வேண்டும். We need to displace ourselves with Christ. Amen. If you have to keep a cap first, எதுமே தேவையில்லை. But when you have to place another cap, you have to remove the cap and put it on. ஒரு கேப்பை எடுத்துட்டு இன்னொரு கேப்பை தான் போட முடியும். We cannot have two caps, then you are already going in a different direction. நம்முடைய கார்ப்பரேட் டேர்ம்ஸில் சொல்லும்போது you cannot wear two caps or hats ன்னு சொல்லுவாங்க. caps or hats, whatever. ரெண்டு காரியங்களை நாம் அணிந்து கொண்டு இருக்க முடியாது. ஸோ என்ன செய்யணும்னா we need to displace ourselves. நம்மளை எடுத்து வைத்துட்டு, ஆண்டவரே, this is me, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் இது நானாக இருக்கிறது, ஆனால் இதுலேருந்து நீங்கள் என்னை எடுத்து விடுவித்து put to death, oh Father, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மாற்றுங்க, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போன்னு சொன்னால் ஆண்டவர் அதில் உங்களை விடுவிக்கிற கிருபை உள்ளவராக இருக்கிறார். No, there are two things God is asking us to do. ஒன்று, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைங்க. இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா, நீ என்ன சொல்லுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவரே, ஐ எம் சப்மிட்டிங் மை செல்ஃப், என்னுடைய சுயம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கொடுக்குறேன் அப்பா. ஐ வாண்ட் டு லீவ் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே நான் நிறைந்து வாழ வேண்டும். ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய குழந்தையாக வாழ்வது, லிவிங் லைக் எ சைல்ட் ஆஃப் காட். ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னா, ஆண்டவரே நீர் தான் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய அத்தாரிட்டி என்று சொல்லுவது. ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால், ஆண்டவரே நான் இதிலேருந்து மனம் திரும்புகிறேன்னு சொல்லுகிறது. ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால், ஆண்டவரே இதுதான் உண்மையான காரியம் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, லார்ட், ஐ நோ த ட்ரூத் அண்ட் ஐ ஹவ் பீன் அவே ஃப்ரம் த ட்ரூத். உண்மையிலேருந்து மாறிக்கொண்டு போயிருக்கிறேன். ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால், டு பி ஹோலி, பரிசுத்தமாக வாழ்வது. ஆவியில் நிறைந்து வாழ்வதுன்னு சொன்னால், பயனுள்ளவர்களாக வாழ்வது. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறாரு, 14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். For many have been led by the Spirit of God. அநேகர் ஆவியினால ஏவப்பட்டு நடத்தப்பட்டு இருக்கிறார்கள். And they are called to be sons of God. 15வது வசனம். ஆகையால்
அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று சொல்லுகிற பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You are called to be sons and daughters of God. அந்த ஒரு பாண்டேஜ்ல இருந்து God has broken us from the death, from the self. நம்முடைய சுயம், இந்த ஃப்ளஷ் காரியம் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். எல்லாவற்றையும் மாற்றி விட்டு அப்பா ஃபாதர், ஆண்டவரே என்று கூப்பிடுகிற வேளையில God is willing to set us right. Living in the Spirit means living as a son of God, living as a child of God. ஆண்டவருடைய புத்திரனாக, as a daughter, as a son. அந்த ஒரு உரிமையை தான் நமக்கு தந்திருக்கிறார். அந்தபடியே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, God is only asking us to do two things. ஒன்று, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைங்க, trust in God. அண்ட் ரெண்டாவது, ஆண்டவருடைய இந்த அழைப்புக்கு ஆவியில நிறைந்து வாழுகிற லிவிங் இன் த ஸ்பிரிட் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. Become obedient to what Spirit of God is speaking to you. ஆவியானவர் உங்களோடத்துல தினந்தோறும் பேசுகிற காரியங்கள், ஒருவேளை இன்றைக்கி சொல்லலாம், நீங்கள் ஆண்டவரே எனக்கு ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையேன்னு தெரியல. Ask God and you will receive it. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆவியானவரை என்னை தொடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கலாம். You might have been speaking the same thing for a long time. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். Living in the Spirit is living according to the will of God. ஆவியிலே வாழ்வது, ஆண்டவருக்கு உகந்ததாக காரியங்களை செய்து வாழ்வது. Living in the Spirit is to hear and to stand firm. ஆண்டவருடைய காரியங்களை கேட்பதற்கும் அதில் நிலை நிற்பதற்கும். Living in the Spirit is to remove our personal passions. நம்முடைய சுய காரியங்கள், சுய நீதியை மாற்றி வைத்து அவருக்கு முன்பதாக வருவது. Living in the Spirit means living little for ourselves and more for Jesus. ஆவியிலே வாழுவது என்பது ஆண்டவருக்கென்று அதிகமாகவும் நமக்கென்று குறைவாகவும் வாழுவது. ஆகவே இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் ஆவியில் நிறைந்து வாழுகிறவனாக, யூ ஸ்பீக் டு மீ ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ் ஆஃப் ஃபாதர். தினந்தோறும் என்னை டைரக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, தினந்தோறும் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா? We are called to be sons and daughters. We are called to be call him Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையில் அவர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற வேளையில் அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்.